ஹேண்ட் அப் பர்ப்பஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்க்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் ஷாட் கிடையாது, இது ஒன் ஷாட்டாக போகலாம், இல்லை டூ ஷாட்டாக போகலாம், எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை பற்றி நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஸ்டோரி கிடையாது. நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட ஸ்டோரி தான். அவங்க வந்து ரொம்ப ஓல்டு என்னோடய பழைய சேனல்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க. ரேண்டமாக ஒரு நாள் வந்து என்னோடய வாய்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களை ரொம்ப நாள் தேடினேன், இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு வேற ரொம்ப ஹாப்பி, என்னடா பழைய ஃபேன்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் வந்து பேசினேன். அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டோரி ஒன்று இருக்குது, ஸோ போடுங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாக வந்து நான் அந்த பர்த்டே ஸ்பெஷலு இந்த மாதிரி வந்து நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்காது. நீங்கள் சொன்ன டேட்டில் நான் போடலைன்னா உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். அதனால தான் நான் வந்து போட மாட்டேன். மித்தபடி எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைம் தான் இங்கே பிரச்சனை. சரி, ஸ்டோரி சொல்கிறாங்களே, சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சரி ஓகே சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து ஸ்டோரியை சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அவ்வளோவா கவனிக்கல. பட் ஏதோ ஒரு ஸ்டோரி சும்மா மேலோட்டமாக படித்தேன். எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க பெயின் எப்படி அப்படின்னு சொல்லி. நானும் வந்து அதுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசினேன். பேசி முடிச்சது நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து டேங்க் அண்ணாக்கு வந்து போடுங்க, அவர் தான் என் பயாஸ் அப்படின்னாங்க. இல்லை நான் வந்து இதுக்கு வந்து ஜேகேக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் வந்து சரியாக படிக்கலை. அப்புறம் நைட்டு வந்து ஒரு 10 o'clock மேலேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெளியே இருந்தனால படிக்க முடியல. வீட்டுக்கு வந்து அந்த ஸ்டோரியை படித்து பார்க்குறேன். சத்தியமாக சொல்கிறேன், படித்த உடனே தம்ப்லைன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஸ்டோரியை போட்டே ஆகணும்னு தோணுச்சு. அவங்க சொன்னாங்க, எப்படியாச்சும் ஹாப்பி என்டிங்காக மாற்றி கொடுங்க என் லைஃப்பை அப்படின்னு சொல்லி. சத்தியமாக ரியாலிட்டியில் என்னால் மாற்ற முடியாது. இந்த கதையில் கண்டிப்பாக நான் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்டோரி பார்த்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பற்றி பேசலாம், ஓகேவாடா? அண்ட் அவங்க பார்த்தா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாப்பி என்டிங்காக நான் மாற்றி காட்டுறேன். ஓகே, சரி ஓகேடா. ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, ஐ ஒன்லி வாண்ட்ஸ் யூ. அண்ட் டைட்டிலுக்கும் அதுக்கும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லே ஒயன்தா அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்து எதையோ யோசிச்சுட்ருக்கா. ஒயனை தம்பி அழுகிறான் பாருமா. ஒயன் ஒயன் ஆ என்னம்மா தம்பி அழுகிறான் பாரு. எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், என்ன யோசிச்சுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னம்மா இப்படியே இருக்க? இங்கே பாரு ஒயன், நடந்ததெல்லாம் மறந்துரு. எல்லாம் என்னோட தப்பு தான். அம்மா தானம்மா உன்னை இப்படி பண்ணிட்டேன். அம்மா, உங்களுக்கு என்னம்மா தெரியும்? விடுங்க, நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு, அவ்வளோதான். இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, விட்டுருங்கம்மா. இருந்தாலும் என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்ல. அம்மா அல்லாதீங்கம்மா, விடுங்க. தம்பி எங்க? ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு பாய் பேபி இருக்கும். அது ஒரு 2.5 years அப்படி வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து நான் எந்த நேமும் கொடுக்கல. அண்ட் யுவான் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? சும்மா வாய்க்கு வந்ததை அடித்து விட்டேன். ஸோ யுவான்னு வச்சுக்கலாம். ஸோ யுவானை அப்படியே தூக்கி கையில் வச்சுக்கிறான். அவன் அழுகிறான். ஐயோ அழுகாதவி தங்கம், ஒன்றும் இல்லை. ஒயன் அம்மா, நடந்ததே யோசிச்சுட்ருக்க வேணாம்மா, விட்டுருங்க. அப்போ ஒயனோட சிஸ்டர் தான் அப்படியே காலேஜ் பேக்லாம் மாட்டிட்டு வரா. அக்கா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். என்னக்கா சிரிப்பே இல்லை உன் மூஞ்சில்? இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன், நீ போயிட்டு வா. அக்கா பழையபடி வாக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உன்னை பார்க்க. இவான் தங்கம், சித்தி போயிட்டு வரேன், பார்த்துப்போ என்ன. அப்புறம் காலேஜ் ஃபீஸ் அக்கா நான் பார்த்துக்கிறேன்க்கா. பார்ட் டைம் ஜாப் கேட்டிருக்கேன், இங்கே பாரு. அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் கிடச்சிரும். அக்கா இங்கே பாரு, ஆல்ரெடி நீ நொந்து போயிருக்க, விடு. இப்போ தான் அந்த நரகத்துலேருந்து வெளியே வந்திருக்க. திருப்பி உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. நானும் அம்மாவும் இருக்கோம்ல, பார்த்துக்குறோங்க்கா. இல்லடி, பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? நான் பார்த்துக்கிறேன், சரியா? நீ பார்த்துப்போம். சரிக்கா
பாய்க்கா. யுவன் தங்கம் சித்தி அப்புறம் வரேன் பாய் அப்படின்ட்டு அவளும் பாய் சொல்லிட்டு போகிறா. இப்போ வயந்தான் அப்படியே பையனை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறா. தட்டி கொடுத்துட்டே இருக்கா. ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி யார்ட்டையும் எதுவும் அவ்வளோவா பேசுகிறதில்ல. அப்படியே உட்காந்துட்ருக்கா பையனையே பார்த்துட்டு. இப்போ அவளுக்கு கரெக்டாக ஒரு கால் வருது. என்னது இது, அன்னோன் நம்பராக இருக்குது. ஹலோ. நான் தான். நிஜமாவா? தேங்க்யூ மேடம். இன்னைக்கே வந்துடலாமா? ஓ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன். ஓகே இதோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்லாம் நான் அங்கே இருப்பேன். ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு, அம்மா எங்கம்மா இருக்க? அம்மா என்னாச்சு வயன்? அம்மா நான் சொன்னேன்ல ஜாபுக்கு கிடைச்சிருச்சு. மேக்கப் படித்தது வீணாக போகலம்மா. அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அக்ரிமெண்ட் போட இன்னைக்கு. அம்மா இதுக்கு அடுத்து எல்லாமே தீர்ந்துருமா? என்னம்மா சொல்கிற? எல்லாத்துக்குமே ஸ்கில்ஸ் மட்டும்தாம்மா காரணம். சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா நீ கிளம்பு. தம்பியோடவா போகிற? தம்பியை கூட இன்னைக்கு சும்மா போய் பார்த்துட்டு தானே வரப்போகிறேன். சீக்கிரம் வந்துடுவேன். நாளையிலேருந்து கொண்டுட்டு போகலாம் தம்பியா. இல்லைம்மா அது அவன் இன்னும் அதை மறக்கலை. அதான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். பால் டப்பாவில் பால் குடுடி. 2 வயசு ஆக போகுது. சீக்கிரம் மறக்கடி. சரி நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து யுவானை தூக்கிட்டு போகிறேன். நான் சீக்கிரம் போகிறேன், டைம் இல்லை அப்படின்ட்டு ஒயன் வேகமாக போகிறான் கிளம்பி. ஸோ ஒயன் மேக்கப்புக்கு படிச்சிருப்பா. ஸோ ரொம்ப நாள் ஜாப் தேடி இருப்பா, கிடச்சிருக்காது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே இந்த கம்பெனிக்கு போகிறா. மேம் ஒயன்? ஆமாம் மேம். உள்ளே தான் இருக்காங்க, போய் பாருங்கள். ஓகே மேம். ஸோ அப்படின்ட்டு உள்ளே போகிறா. ஸோ அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. நான் தான். ஹாய் ஒயன். ஓகே இன்னிலேருந்து உங்களுக்கு ஜாப் ஸ்டார்ட். ஓகே இன்றைக்கே வா? ஆமாம் ஒயன் இன்றைக்கே தான். ஸோ நாங்கள் பண்ணுறதெல்லாம் கூட இருந்து பார்த்துட்டே இருங்க. அண்ட் போக போக நீங்களாக பழகணும். ஓகேவா? அண்ட் தென் எனக்கு ஒரு முக்கியமான செலிப்ரிட்டிக்கு போடணும். ஸோ சேஃபாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் பாருங்கள். தப்பாக நடக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். மேரிட் தானே? ஆமாம் மேரிட் தான். சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி இன்றைக்கி என்ன ஷெடியூல்? சார் இன்றைக்கி கொஞ்சம் ஃபோட்டோஷூட் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஃப்ரீ தான் சார். அப்படியா? எவ்வளோ நேரம் ஆகும் கம்பெனி ரீச் பண்ண? சார் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். ஓகே ஜென் சீக்கிரம். ஆமாம் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே. சார் அது டுமாரோ தள்ளி வச்சாச்சு. ஏன் டுமாரோ? சார் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஷூட், அதனால தான். நீங்கள் அடுத்த மூவிக்கு போகிறீங்கள்ல, அதுக்கான இது தான். சும்மா சில கிளிப்ஸ் எல்லாம் வெளியே விடணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் சார். சார் அப்புறம் ஒரு ஆடுக்கு வேறு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கள்ல, அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கா? இல்லை சென் நாளைக்கு வர சொல்லு, பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு கொஞ்சம் ஃபேமிலி கூட வெளியே போகிறது இருக்குது. ஸோ அதனால் வர சொல்லிடுவோம். ஓகே ஓகே சார். சரி ஓகே சீக்கிரம் ட்ரைவ் பண்ணு. ஸோ இப்படி சொல்லிவிட்டு ஜங்குக் தான் அப்படியே செம்ம மாதம் உட்காந்துருக்கான் பேக் சீட்டில். ஸோ சென் ஜங்கோட பிஏ. ஸோ ஜங்குக்கை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். செக்யூரிட்டி எல்லாமே அவர் தான். ஸோ இப்போ அந்த கார் ஸ்ட்ரைட்டாக அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு வாசலில் தான் நிற்கிது. ஜங்குக் பாரான்னு தெரிஞ்ச உடனே எல்லா கேமராவும் ஜங்குக் சைடு தான். அப்படியே பீப்புள்ஸ்லாம் அடிச்சுக்கிறானுங்க அவங்கள பார்க்க. பிகாஸ் ஜங்குக் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, கேட்ராமா ஆக்டர் அண்ட் ஆடிலலாம் வேறு நடிக்கிறான். அண்ட் சில மூவிஸ் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், செலிப்ரிட்டி. ஸோ இப்போ ஜங்குக் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிவிட்டு, சென் என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது சார்? இதோ இப்போ கிளியர் பண்ணிடுறேன் சார். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் தள்ளுங்க. சீக்கிரம் பாடி கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதோ சார். சென் சார் இந்த ரூம் தான். ஒயன் ஜங்குக் வந்துட்டார். ஜங்குக்கா? அவருக்கு தான் இன்றைக்கி மேக்கப் போட போகிறோமா? ஆமாம்
எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு, ஓகேவா? இங்கே பாரு, நாங்கள் கேட்க ஒவ்வொரு ப்ரஷ்ஷாக எடுத்து கொடுக்கணும். அப்புறம் எல்லா திங்ஸும் உங்ககிட்ட தான் இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ, ஓகே? நாங்கள் கேட்க ஒவ்வொன்றா கொடுக்கணும், மைண்டில் வச்சுக்கோ, மறந்துடாத. ஓகே ஓகே மேம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ போகிறாங்க. சென், ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? சார் இன்னும் 1 hour இருக்குது சார். ஓகே, எனக்கு ஒரு க்ரீன் டீ மட்டும். ஓகே சார், இதோ சார். எங்க சாருக்கு ஒரு க்ரீன் டீ? ஓகே, சுகர் கம்மியா? சென், சொல்லுங்கள் சார். காஸ்டியூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? எங்கே மேக்கப் டீம் எதையுமே காணோம். சார் இதோ வந்துட்டுருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதோ சார். சார் இன்னைக்கு இதுதான் காஸ்டியூம். ஹெவியாக இருக்குமா? இல்லை சார், லைட் ஹெவியாக தான் இருக்கும் கொஞ்சம். சரி ஓகே, சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்படி சொன்னதும் அவங்களும் சேஞ்ச்லாம் பண்ணி விடுறாங்க. ஓகே, பக்காவாக இருக்குது, தேங்க்யூ. ஓகே சார். சார் க்ரீன் டீ. சென், நீ காஃபி குடிக்கலையா? இல்லை சார், இட்ஸ் ஓகே. இல்லை, நீ போய் குடிச்சிட்டு வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதான் ரூமில் சேஃபாக தானே இருக்கேன். போ, சாப்பிட்ருக்கவும் மாட்டேன், அப்படியே வந்திருப்பேன். சீக்கிரம் போய். சார் இல்லை, போங்க, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாங்க. ஓகே சார், நீங்கள் நான் பார்த்துக்கிறேன். மேக்கப் டீம் மட்டும் இதோ சார். வா. இப்போ மேக்கப் டீமும் வந்து அப்படியே அவனுக்கு மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ஸோ வயன் ஜேகேக்கு பின்னாடி நிற்கிறா. வயன், ப்ரெஷ் கொடு. இது பாயிண்ட் ப்ரெஷ் கொடு. இதோ மேம். ஃபோக்கஸ் பண்ண. ஓகே. ஸோ ஜங்குக்கு அப்போ மொபைல் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ தான் அப்படியே மிரர் வழியா லைட்டாக அவனோட கண்ணை ஏற்றி ஒயனை பார்க்குறான். ஸோ பார்த்தவன் ஒரு 2 minutes ஒயனே பார்த்துட்ருக்கான் மிரரில், மேலேருந்து கீழே வரைக்கும். ஏன்னா அவள் பின்னாடி தானே நிற்கிறான், அப்படியே தெரியுது அவள் ஃபுல் போஸும். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. டக்குன்னு, இவங்க யார்? சார், இவங்க யார்? சார் ட்ரைனிங்க்கு வந்திருக்காங்க சார். ஒயன். ஓ, ட்ரைனிங் வந்திருக்காங்களா? ட்ரைனிங் தானே வந்திருக்காங்க, அப்போ இதுக்கு நீங்கள் வந்து போட்டுட்ருக்கீங்க? சார் இல்லை சார், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே, ஸோ கற்றுக்கட்டும்னு சொல்லி. கற்றுக்கட்டும்னா பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி கற்றுக்க முடியும்? வந்து போட்டால் தானே கற்றுக்க முடியும். பட் சார் இருந்தாலும் அவங்கள வந்து போட சொல்லுங்கள். சார் அது இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோட்டோ ஷூட், அதுவும் இது மூவிக்கு. நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். ஒயன் வாங்க, முன்னாடி வாங்க. நீங்களாம் போய் ஷூட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கள். சார் அது இவங்களே எனக்கு மேக்கப் போட்டுட்டோம், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து இப்படி இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டிக்கு போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, இருந்தாலும் ஜங்குக், ஸோ அவன் தான் அந்த கம்பெனிக்கு எல்லாமே, அவனை வச்சு தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களால எதுவும் சொல்லவும் முடியாது. அவங்களும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போய் அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். இந்த பக்கம் ஒயன்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கா. என்ன பார்க்குறீங்க சார்? இது போடுங்க, காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போடுங்க. மேக்கப் போட தெரியும்ல? தெரியும் சார். அது இல்லை, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவா, அதான். போடுங்க. ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல்லேருந்து வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பண்ணி வச்சிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒயனே பார்க்குறா. ஒயனோட லிப்ஸு, ஐஸு, நோஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்குறா. ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்கான். ஸோ ஒயனுக்கு இதெல்லாம் தெரியல, அவள் அப்படியே மேக்கப் போட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கு லிப்ஸ்டிக் தான் போட போகிறான். கையெல்லாம் அவ்வளோ ஷேக் ஆகுது, பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ ஜங்குக்கு பார்க்குறான், என்ன கையெல்லாம் ஷேக் ஆகுது? சார் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓ, என்னை பற்றி தெரியுமா? சார் என்னை பற்றி தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார், ஜான் ஜங்குக் பெரிய ஆர்டிஸ்ட், அப்புறம் நிறையா மூவிஸ் ட்ராமாஸ்லாம் நடிச்சிருக்கீங்க. தெரியும் சார், என் சிஸ்டர் கூட உங்கள் ஃபேன். ஓ ஓகே, என்னை பார்க்குறீங்க ஒரு நர்வஸ்? இல்லை சார், என்னோடய டியூட்டி பார்க்க வந்திருக்கேன். ஸோ ஓகே. ஓ நேம் என்ன சார்? ஓ நேம் என்னன்னு கேட்டேன்.
ஒயின் சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாமல் அப்படியே மேக்கப் போட்டுட்ருக்கா. ஸோ இப்போ இயருக்கு கீழே அப்படியே ஒரு மாதிரி காட்டன்லாம் வச்சு ரப் பண்ணி அப்படியே க்ரீம்லாம் போட்டுட்ருக்கா. அப்போ ஜங்குக்கோட லிப்ஸு ஒயனோட இயர் கிட்ட இருக்குது. ஸோ இப்போ தான் ஒயனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அந்த இடத்துலேருந்து வரவும் முடியாது, ஏன்னா அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ செட் பண்ணிட்டு தான் வரணும். அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒயனோட காதுகிட்ட போய், வா செம்மையாக இருக்குது தெரியுமா, இங்கேருந்து அப்படியும் பேக் போஸை பார்த்தா அப்படி இருக்குது, எனக்கு செம்மையாக இருக்கு. ஒயன் உன் பாடி எப்படி இருக்கு தெரியுமா, அப்படி ஒரு மாதிரியாக இருக்குடி. நான் உனக்கு கேட்கவா, என் கூட ஒரு நாளைக்கு வரியா? சார் சார் அது என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை. என்னாச்சு வயன், என்னாச்சு? மேக்கப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்ருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டே இல்லை, அதான் அப்படி. நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள். சரி மேம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அப்படி இந்த இயர்கிட்ட வந்து போட போகிறா. சார் அது தெளிவாக தான் கேட்டேன், நல்லா தான் உன் காதில் விழுந்துச்சு. அதான் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாமா? சார் சார் அது என்னை உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, ஸோ அதான் கேட்டேன். ஓகேவாடி உனக்கு? ஓகேவா? ஜங்குக்கு அப்படியே கண்ணடிக்கிறான். ஸோ இப்போ ஒயன் அப்படியே, சார் மேக்கப்லாம் ஓவர் ஆயிடுச்சு, ஓவரால் ஓகே தான் சார், நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சார் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அண்ட் அப்புறம் நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்னாலும் பண்ணிக்கோங்க. இனி என்கிட்ட இப்படி பேசாதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன் ஜஸ்ட் கூல், யாருக்கும் தெரியாது. நீ ரொம்ப வெக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேணுமோ உனக்கு தரேன்டி, ஓகே? சார் ப்ளீஸ் சார், என்னால் முடியாது, அண்ட் தேங்க்யூ. அப்போ கரெக்டாக செயின் வந்துடுறாரு. சார் எல்லாம் ஓகே சார், எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம போகலாம். ஓகே சென். அப்போ என்னோடய இயர்கிட்ட வந்து அகெயின் சொல்கிறேன், அப்புறம் பேசலாம், ஓகே? பாய் பேபி. என்னது இது, இப்படி இருக்காரு? ஒரு செலிப்ரிட்டியாக இருந்துட்டு இவரப்போ என்னென்னமோ நினச்சோம். யாரும் இதுதான் வெளியே பார்த்து எடை போடக்கூடாது, எல்லோரும் இதுக்கு மட்டும்தான் இருக்கானுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இந்த வேலை நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கேருந்து இதுக்காண்டி போக முடியாது, ஆல்ரெடி நிறையா இழந்துட்டோம், இதுக்கடுத்து எதையும் இழக்க முடியாது அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஃபோட்டோஷூட் அப்படியே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கு ஸ்வெட் ஆகுது. அப்போ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் போய் அப்படியே ஒயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் ட்ரெயினியை வர சொல்லுங்கள். சார் ஒயன், சார் கமான். இப்படி சொன்னதும் ஒயனும் போகிறா. ஸ்வெட் ஆகுதுல்ல, தொடச்சி விடணும், இதுவும் ட்ரைனிங் தான். ஓகே சார் அப்படின்ட்டு தொடச்சி விட்றா. ஏய் டிஷ்யூ இல்லாமல் தொடடி, ஹேண்ட் படணும் போல ஆசையாக இருக்குது. சார் இங்கே பாருங்கள், இப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு பிடிக்கல. நான் 1000 தடவை சொல்லிட்டேன், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, என் ஒர்க்கை மட்டும்தான் நான் பார்க்க வந்திருக்கேன். ஐயோ ஒயன் உனக்கு புரியலை, அப்புறமா நான் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா, உனக்கு தாண்டி சுத்தமாக புரியலை. சார் என்னாஃப், போதும். இன்னும் ஸ்வெட்டெல்லாம் தொடங்கலையே. இல்லை சார், ஆல்ரெடி உங்களுக்கு செட் ஆகி தான் இருக்குது அப்படின்ட்டு ஒயன் அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்படியே ஜேகே நக்கலாக சிரிச்சிட்டு, எவ்வளோ நாள் தான் என்கிட்ட தப்பிய போகிறேன், ஜேகேக்கு மடங்காத ஃபிகரா, காசு கொடுத்தா வரப்போகிறேன், பார்க்கலாண்டி அப்படின்ட்டு அவனை விட்டுடுறான். இப்போ ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஒயன், நல்லா பண்ணிங்க. ஸோ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும், ஓகேவா? ஓகே மேம். மேம் ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுங்கள். நாளைக்கு என்னோடய பேபியை தூக்கிட்டு வரலாமா? பேபி இருக்கா?
ஆமாம், அவனுக்கு இப்போ தான் 2.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ வீட்டில் விட்டுட்டு வர முடியாது. நாளைக்கு கூட்டிகிட்டு வரலாமா? ஓகே அவன் கூட்டிகிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. இங்கே நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. போகும்போது கொண்டுட்டு போயிடலாம். ஓகே. தேங்க்யூ மேம். ஒயின். சார், நீங்கள் ஆம்சன் ஜேகேவோட பிஏ. சொல்லுங்கள் சார். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சார் வந்து இதை கொடுக்க சொன்னார். இதான் சாரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் அவரோட நம்பர் இருக்குது. ஸோ கால் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற பிளேஸ்க்கு வர சொன்னார். மேம் அது சார் அவ்வளோதான். இது ஏதோ கம்பெனியாக இருக்கவும் பார்க்குறேன். இதை அவர்கிட்டே கொடுக்க சொல்லுங்கள். நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்படியே சொன்னாலா? ஆமாம் சார். சார் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, டுமாரோ பார்த்துக்கலாம். கார் எடு. ஓகே சார். அக்கா உண்மையாவா? ஜங்குக் சார்க்கா மேக்கப் போட்ட? ஐயோ, அவர் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அக்கா அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி தெரியுமா? ச்சே. அக்கா 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 ப்ளீஸ்க்கா, நானும் அவரோட ஃபேன்னு சொல்லுக்கா. அக்கா அவர் கூட ஒரே ஒரு பிக்கு கூட வேணாம், அவரோட சைன் மட்டும் வாங்கி கொடுக்கா ப்ளீஸ்க்கா. சும்மா இரு, இவ ஒருத்தி நிலமை தெரியாமல். அக்கா என்னக்கா? இங்கே பாருடி, எல்லாரையும் வெளியே வச்சு எடை போடாத என்ன, பேசாமல் போ. ஆனால் அக்கா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு சைன் மட்டும் வாங்கி கொடு. சரிடி, நான் கேட்குறேன். ஐயோ தேங்க்யூக்கா அப்படிங்கிறா. சிவான், எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கல்ல. ஆனால் நான் உன்னை அப்படி வளர்க்க மாட்டேன்டா. நீ வளரும் போது உன்னை பார்த்து எல்லா பசங்களும் கற்றுக்கணும், அந்த மாதிரி வளர்ப்பேன் என் தங்கத்தை. எனக்கு தெரியல, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். வளர்ந்ததும் அம்மாவை பத்திரமா பார்த்துப்பல்ல. பார்த்துப்பட தங்கம் அப்படிங்கிறா. அப்போ இவனும் அப்படியே கை காலை ஆட்டி சிரிக்கிறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஒர்க்குக்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ தம்பிக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு தம்பியும் தூக்கிட்டு தான் போகிறீங்க. ஒயின் உங்கள் பேபியா? ஆமாம். ஓ, ரொம்ப அழகாக இருக்கான். அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான், உரிச்சு வச்ச மாதிரி. ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? அது அவர் ஃபாரினில் இருக்கார். ஓ, சைட் ஜாபா? ஆமாம். ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கான். ஓகே, நாங்கள் வச்சுக்கிறோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் அப்போ வேணால் வந்து தரோம், ஓகேவா? தேங்க்யூ. அவன் கொஞ்சம் அழுவான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே. அண்ட் நாங்கள் வந்து டிசைனிங் குரூப் டீம் தான், சும்மா தான் இருப்போம். ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ. அட எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் போய் ஒர்க் பாருங்கள். இன்றைக்கி ஜங்குக் சாரோட செகண்ட் ஷூட்டிங். என்ன இன்றைக்கி இல்லைன்னு சொன்னாங்களே? நேத்தோட முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வீக்குன்னாங்க. தெரியல, திடீர்னு அவராக ஷெடியூல் மாற்றிட்டாரு. ஆனால் இப்படிலாம் அவர் மாற்றவே மாட்டார். அந்த சீன இருக்கார்ல, ஆமாம், அவர் தான் மார்னிங் வந்து சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி. எதுக்கு மாற்றினார்னு ஒன்றும் புரியலை. சரி, நீங்கள் போய் ஒர்க் பாருங்கள். சரி அப்படின்ட்டு வயனும் போகிறா. இன்றைக்கி நீங்கள் தான் பர்சனலாக ஜங்குக் சாருக்கு மேக்கப் போடணுமா? அவரே சொல்லியிருக்காரு. என்ன மேம்? இல்லைன்னா சொல்லிட்டாரு, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே மேம். அப்போ அங்கே இருக்கிற சில பேர் ஒரு மாதிரி உங்களை பார்த்து பேசுகிறாங்க. இப்போ தான் வந்தா அதுக்குள்ளே மடக்கிட்டா பார்த்தியா? ஜங்குக் சார் அப்பெல்லாம் மடங்குற ஆளே கிடையாது. என்ன பண்ணாலும் இந்த பேர்லாம் எனக்கு தேவையா? எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு? இன்னைக்கு தெளிவாக சொல்லிடணும் அப்படின்ட்டு அப்படியே முடிவு பண்ணி நின்றுட்டுருக்கான். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜம்மு போகிறான். ஸோ வந்து ஒயனை பார்த்ததும் ஒரு மாதிரி பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ ஒயன் அப்படியே மேக்கப் போட்டுட்ருக்கா. பா, நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப கும்மன் இருக்க. சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? எனக்கா? உனக்கு தெரியாதா சார்? இங்கே பாருங்கள் சார், எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஒயன் இப்போ பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா சார்? அது ஐம் சாரி, அது எங்கூட பர்சனலாக பேசணும்ல. ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதும் என் ரூமுக்கு வரேன். ஓகே சார், அது வரணும். இப்போ போடு.
இப்படி சொன்னதும் ஸோ அவளும் அப்படியே மேக்கப்லாம் போட்டுட்ருக்கா. ஸோ ஷூட்டிங்கும் ஓவர் ஆகுது. நடுவில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருப்பான் ஜங்குக். அப்பப்போ கூப்பிட்றது, ஒரு மாதிரி பேசுகிறதுன்னு. ஸோ எனக்கு இது எதுவுமே பிடிச்சிருந்துருக்காது. இப்போ அப்படியே ஜங்கோட ரூமில் தான் அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். உள்ள எந்த இதுவும் போடாமல், டிஷர்ட் எதுவும் போடாமல், ஜஸ்ட்டு ஒரு ஷர்ட்டை மட்டும் மேலே போட்டு ஒரு 4 பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேர்லாம் அவ்வளோ வெட்டாக இருக்குது. அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கான் ஒரு மாதிரி. சார், மே கமின் சார்? வைன் 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 வா, கமான். கேட்கணுமா என்ன? சார், அது உட்கார வைன். ஏன் நிற்கிற? இல்லை சார், நான் உட்கார வரல, உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நேற்று தானே என்ன பார்த்தீங்க, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? சார், உங்கள் மேலே எனக்கு நிறையா ரெஸ்பெக்ட் இருக்குது. ப்ளீஸ் சார், இப்படி பண்ணாதீங்க. உனக்கு புரியலடி. சார், லிமிட்டை ரொம்ப க்ராஸ் பண்ணுறீங்க. பாடி போடின்னு பேசாதீங்க, வயன்னு சொல்லி பேசுங்க. எனக்கு ஓகே. ஓகே. உனக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு பொண்ணை வாடி போடின்னு கூப்பிட்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி. எனக்கு தெரிலடி, உன் கூட பண்ணணும்னு தோணுது. எஃபர்ட் கிடைக்கணும் போல் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? ஜஸ்ட் 1 நைட் தான். இங்கே பாரு, என்ன கேட்குறியோ தரேன். உன் ஃபேமிலி செட்டில்மெண்ட் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஓகே? அண்ட் இதில் கூட ப்ரமோஷன் வாங்கி தரணுன்னாலும் தரேன். இங்கே எல்லாமே நான் சொல்கிறது தான். சார், ப்ளீஸ் சார், போதும், எனக்கு எதுவும் வேணாம். இப்போ இவங்க சொல்லியிருக்க சேலரியே ஓகே தான் எனக்கு. இதுக்கடுத்து இந்த மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ் சார். எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அப்போ ஜம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு ஒயின் கிட்ட வரான். சார், என்ன பண்ணுறீங்க? சார், பா எப்படி இருக்க தெரியுமா? ஏண்டி சும்மா கும்தாவாக இருக்க. எவனா இருந்தாலும் கேட்க தான் செய்வான். அதான் நானும் கேட்குறேன். எனக்கு தெரில, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். எனக்கு வேணும்னு தோணுதுடி, நான் என்ன பண்ணுறது? சார், போதும் சார், இதுக்கு மேலே இதை பேசிட்டிங்க அப்படின்னா அசிங்கமாயிடும். இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்ட்டு ஒயன் அங்கேருந்து வேகமாக போயிடுறா. ஜேகே அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு, அசிங்கமாயிடுமா? எனக்கு தெரில, ஏன் நான் இப்படி உங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்லி. தெரிலையே ஜேகே, யாரை பார்த்து உனக்கு இந்த லஸ்ட்டு ஃபீல்லாம் வராதேடா. இப்போ என்ன புதுசா எவ்வளோ பார்த்து? என்னடா, என்ன ஃபீல் இது? எனக்கு தெரிலையே அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகிறான். அப்போ ஒரு பேபி யுவன் தான் அப்படியே தவண்டு இங்கே வந்திருப்பான் போல், யாரும் கவனிக்காமல் அப்படியே கதவுக்கிட்ட நிற்கிறான். ஸோ லைட்டாக டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது லைட்டாக கை இடிச்சிருக்கும் போல், அழுக ஆரம்பிச்சிடுறான். ஜிக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சடனாக ஒரு பேபி வந்துருச்சு. ஸோ அவனுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஸ்டாஃபோட பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்குறான். ஐயோ ஐயோ ஐயோ, சாரி சாரி சாரி, இடிச்சிட்டேனா? சாரிடா, நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லை. யாரு நீ? என் ரூம் சைடு வந்துட்டேன். யார் ஒன்றை விட்டா? ஐயோ, எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், நல்லா கொழு கொழுன்னு. யார்டா நீ? எப்பட்றா இங்கே வந்த? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா நசுங்கியிருப்ப. என்ன என்னையவே பார்க்குற? என்னையவே ஏன்டா பார்க்குற அப்படின்னு ஒரு கையில் தூக்குறான். அவனுக்கு என்னன்னு தெரில, அந்த பேபியும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. கண்ணை பாரு, நல்லா கோழி உருண்டை மாதிரி வச்சுருக்கான். டேய், என்னடா, சின்ன வயசில் நான் கூட இவ்வளோ க்யூட்டாக இல்லை, என்னை விட இவ்வளோ க்யூட்டாக இருக்க. வளர்ந்தா என்னோட ஹேண்ட்ஸமாக இருப்ப போலையே. எனக்கு இப்போவே பொசசிவாக இருக்குது. இந்த கண்ணத்தை கடிச்சிடவா? கடிச்சிடவா? அப்போ அவன் அப்படியே சிரிக்கிறான் ஒரு மாதிரி, கையை ஆட்டி ஆட்டி. ஜேகே அப்படியே கையை பிடிச்சிட்டு, க்யூட்டாக இருக்கான், இவ்வளோ குட்டியா. யாரோட பேபி நீ? ஓ, ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேடா. எந்த ஸ்டாஃபோட பேபி நீ? ஆனால் ஏதோ பரிச்சயப்பட்ட முகம் மாதிரியே தெரியுது. எப்படி பார்க்குறான் பாரு நல்லா. பசிக்குதா அவனுக்கு? பேபிக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியலையே. டேய், நீ பல்லு இருக்கா என்ன? என்னடா 2 பல் முளைச்சிருக்கா என்ன? உனக்கு மில்க்கு, ஐயோ பனானா மில்க் இருக்கு, குடிப்பியா இரு அப்படின்ட்டு பனானா மில்க் எடுத்து அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்கான். யுவான் எங்க? கீங்கிட்ட இல்லையே, அவன் அங்கே தான் தூங்கிட்டு இருந்தானா? இல்லையே, அங்கே பார்த்துட்டு வந்தேன், காணோம். காணுமா? இல்லை, அங்கே தான் இருந்தான்.
எங்கே இருங்க இருங்க மேம், இங்கே தான் போயிருப்பா எங்கேயாச்சும், கவலைப்படாதீங்க. அப்படியே நீங்கள் அந்த சைட் தேடுங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். ஓகே. ஷிவான், ஷிவான் எங்கே போன? ஷிவான், ஐயோ கவனிக்காமல் விட்டு நானே கையில் வச்சுருந்துருப்பேன். ஷிவான், ஷிவான் எங்கே போன? ஷிவான் எங்கடா போன ஷிவான் அப்படின்னு சொல்லி ஒயின் தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஸ்டாஃப் பார்த்துடுறாங்க, ஜேகே கிட்ட தான் பேபி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே ஓடி வந்து ஒயின் 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 ஷிவான் எங்க? ஃபீல் பண்ணாதீங்க, ஜேகே சார் தான் கையில் வச்சுருக்காரு, இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அவர் ரூமில் தான் இருக்கான். ஏன்னா ஆமாம், அது லைட்டாக டோர் ஓப்பனில் இருந்துச்சு, அவர் தான் கையில் வச்சுருந்தாரு. நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஓகே. சாரி ஒயின், நான் தெரியாமல். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு வேகமாக ஜேகேயோட ரூமுக்கு தான் போகிறா. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஜேகே அப்படியே பேபியோடு நிற்கிறான். ஏ ஒயன், நீ யுவான் வா அம்மாட்ட. என்ன நீ இப்பெல்லாம் தவண்டு போயிடுவியா? பார்த்து இருக்க தெரியாது என் தங்கம். என்ன? ஏய், உன் குழந்தையா? யுவான் உனக்கு ஒன்றும் இல்லையே. பனானா மில்க் கொடுக்கக்கூடாது. அது இது உன் குழந்தையா என்ன? ஒயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சாடி உனக்கு? உன்னைத்தான் கேட்குறேன், கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். இப்போ என்ன இருக்குது? ஆமாம், இது ஏன் குழந்தை தான். யுவான் என் பையன், போதுமா? இதுக்கு அடுத்தாச்சு இந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணாமல் இருங்க என்கிட்ட. என்னடா இது ட்விஸ்ட்டு? கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? இதுவும் குழந்த அப்படி தானே? ஆமாம் சார், இது என் குழந்த தான், கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, பட் அதுக்காகலாம் இருந்தாலும் பரவாயில்ல. கல்யாணம் ஆனால் எல்லாம் ஈஸி தானே வாயன்? ஓகே, நான் கேட்குறது ஒரு நைட் தானே சார், அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுனீங்க சின்ன பையன் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாயிடும், தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒயன் அப்படியே திரும்புகிறான். அப்போ யுவான் அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். யுவான் என்ன பண்ணுற? வா யுவான், வாடா, என்னடா பண்ணுற? கையை விடு, ஷர்ட்டை விடு யுவான், என்ன புது பழக்கம்? விடு. ஏய், அதான் அழுகுறான்னு தெரியுதுல்ல, குட்ரி. இல்லை குடுன்றல. சரிடி தங்கம், சரி ஒன்றும் இல்லை போக வேணாம். உங்கள் அம்மாவை பிடிக்கலையா? என்னடே உனக்கே உங்கள் அம்மாவை பிடிக்கல? சரிடா வேணாம், என்கிட்ட இரு. குழந்தைய கொடுங்க சார். இருடி, அழுதுட்டுருக்கான்ல, தூங்க வச்சுட்டு கொடுக்குறேன், கொண்டுட்டு போ சார். அவன் தூங்குவான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கையெல்லாம் ஆட்டி ஒரு மாதிரி தூங்க வச்சிட்ருக்கான். ஃபைனலாக யுவான் அப்படியே ஜேகேயோட செஸ்ட்லேயே தூங்கிடுறான். ஜேகே பார்க்குறான், ஒரு மாதிரியாக இருக்குது அவனை பார்க்கும்போது. அழகாக இருக்கான். சார் கொடுங்க சார். ஏய் என்ன தூங்கிட்டுருக்கான், அப்படியே பிடுங்குற, அறிவில்லை சார்? நான் கிளம்புறேன். ஏய் இருடி, நம்ம மேட்ரு என்னாச்சு சார்? உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராது சார், இப்படியே கேட்டுட்டு அலைஞ்சிட்ருங்க, அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அப்படின்ட்டு அப்படியே போகிறான். ஸோ ஜேகே அப்படியே அவனோட கையவே பார்க்குறான், யுவானை தூக்குனது அதெல்லாம் பார்த்தது. பனானா மில்க்கு பார்க்குறான். ஐயோ, பனானா மில்க்கு கொடுக்கக்கூடாதாமே, உசுன்னு உறிஞ்சு அப்படின்னு சைடில் பார்க்குறான். ஏகப்பட்ட டப்பா கிடக்கு. அட பாவி, எவ்வளோ குடிச்சிட்டான்? ஐயோ, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஏன் பாடிடா, உனக்கு எதுவுமே ஆகாது. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது? ஹலோ சார், சொல்லுங்கள் சார். எங்கே இருக்கீங்க சென்? சார் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். என்ன சார், ரூமுக்கு வாங்க. ஓகே சார். இப்போ சென்னும் அப்படி 5 மினிட்ஸில் துடிச்சு பிடிச்சிட்டு வராரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவள் மேரீடா? ஆமாம் சார், மேரீட் தான். இதே என்கிட்ட சொல்லவே இல்லை சார். நீங்கள் கேட்கல? இல்லை உங்கள் ஸ்டாஃப், அவளுக்கு ஒரு பேபி இருக்குது. எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணுங்கள் சார். பட் சொல்கிறத செய்யுங்க சென். ஓகே சார் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ இப்போ நைட் ஜங்குக்கு அப்படியே அவனோட ரூமில் இருக்கான். அவ்வளோ பெரிய வீடு, லக்ஸுரியான ஒரு வீடு.
அங்கே அவன் மட்டும் தனியாக இருக்கான். ஜங்குக்கு இப்போ ஒரு கால் வருது. ஹலோ அங்கிள் ஆண்டி, நெக்ஸ்ட் வீக் நான் பார்க்க வரேன்னு ஷெடியூல் மாற்றிருக்கேன். இல்லை ஜங்குக்கு, நாங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போகிறோம். அப்படியா? அப்போ நெக்ஸ்ட் வீக் லீவ் போடலாமா? நான் வேணா போடுறேன். இல்லை ஜங்குக், நாங்கள் மட்டும் போகிறதா இருக்கோம். நீ நடுவில் அப்படி இப்படின்னு ஃபோன் அடிக்காத என்ன? உனக்கும் ஷெடியூல்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குல்ல, ஸோ நீ பாரு. அப்புறம் அண்ணாவோட நினைவு நாளுக்கு எங்களால் வர முடியாது. ஸோ நீயே போய் ஃபினரலில் பொக்கே வச்சிரு. ஓகேவா? சொல்ல தான் கால் பண்ணோம். ஓகே ஜம்மு, பாய், டேக் கேர். ஓகே ஆண்டி அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறான். அப்படியே தூக்கி போட்டு இப்போ அப்படியே ஒரு சரக்கு தான் எடுக்கிறான். எடுத்து அப்படியே சிப் பண்ணிவிட்டு வெளியவே பார்த்துட்ருக்கான். அந்த ரூம் அவ்வளோ டார்க்காக இருக்குது. அப்படியே சிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயனோட தாட்ஸ் தான். ஸோ அவள் பேசினது எல்லாமே அப்படியே அவன் அறியாமல் சிரிச்சிட்ருக்கான். எல்லாம் திமுறான பொண்ணுடி நீ, அடங்கவே இல்லை. இப்படிப்பட்ட பையன் கூப்பிட்றேன், சுத்தமாக மடங்க மாட்டேங்கிறேன். ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஹலோ சென், இவரா? சொல்லுங்கள் சார். அது நைட்டு டிஸ்டர்ப்? இல்லை சார், சொல்லுங்கள் சார். அதான் டீட்டெயில்ஸ் கேட்டேன்ல. சாரி சார், நான் கலெக்ட் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு சப்மிட் பண்ணலான்னு வச்சுருந்தேன். இட்ஸ் ஓகே, சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். சார் அவங்க நேம் ஒயன், அப்புறம் எஸ்கேல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர், அப்புறம் அம்மா, அவங்க பேபி, அவங்க தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுறாரு? சாரி சார், அவர் என்ன பண்ணுறாருன்னு எதுவும் தெரியலை. அவங்க ஃபேமிலியை விசாரித்தா மட்டும்தான் தெரியும். அப்படியா? நாளைக்கு போகிறோம், லொக்கேஷன் மட்டும் அனுப்பு. சார் நம்ம எதுக்கு சார் போய் பார்க்கணும்? சென், ஓகே சார், டன், போயிடலாம். மார்னிங் காரு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே சார், ஓகே பாய் அப்படின்னு கட் பண்ணிடுறான். பைத்தியக்காரன். ஐயோ, இந்த ஆளை விட்டு போகவும் முடியலை. என்ன பண்ணுறது, தனியாக வேற இருக்காரு. நம்ம இல்லைன்னா அவ்வளோதான், சுத்தமாக சொதப்பிடுவார். மனுஷனுக்கு இப்போ தான் ஃபீலிங்ஸ் வந்திருக்கு போல். சரி, நல்லா இருந்தால் சரி அப்படின்ட்டு சின்ன விட்டுடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி ஜங்குக்கு ஷூட்டிங் இல்லை. ஸோ அவன் வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. ஸோ யுவானை தூக்கிட்டு நீங்கள் வழக்கம் போல் கம்பெனிக்கு போய் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வர மாடல்ஸ், அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டு ஸோ எல்லாம் கற்றுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஜங்குக் உங்களோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். உங்கள் சிஸ்டர் தான் போய் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. ஸோ பார்த்தவளுக்கு மயக்கமே வந்துடும் போல். ஜங்குக், ஜங்குக் சார் நீங்களா? நீங்கள் எப்படிங்க? அம்மா, அம்மா யார் வந்திருக்கான்னு பாருமா. அம்மா, என்னடி என்ன கத்திட்டு வர? யார் இது? அம்மா பாருமா. ஜங்குக் இவர். அம்மா, ஓகே ஓகே ஓகே, நீ என்னோடய ஃபேனா? ஐயோ சார், ஃபேனாவா? உங்களோட ஒரு சைனுக்காக எவ்வளோ ஏங்கியிருக்கேன் தெரியுமா? அப்போ சென்னை அப்படியே சிரிச்சிட்டு, ஓகே கொஞ்சம் தள்ளுறீங்களா, நாங்கள் உள்ளே வரலாமா? வாங்க சார், வாங்க வாங்கப்பா, உட்காருங்க. சார் ஜூஸா, காஃபியா, டீயா, மில்கா, என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் போட்டு கொண்டுட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், வாட்டர் மட்டும் போதும். அது ஒரு காஃபி? இல்லை சார். காஃபி தானே, இதை நான் போட்டு வரேன். உனக்கு தான் காஃபி போடவே தெரியாதடி, எதுக்கு கிச்சன் பக்கம் போகிற? அம்மா, இட்ஸ் ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு கொண்டு வா. சார் நீங்கள் இங்கே வந்தது நம்பவே முடியல, இருங்க நான் போட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடுறா. ஸோ என்னோட அம்மா பார்த்துட்டு, சார் என் பொண்ணு அங்கே தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னா, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாளா? அதான். ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்தோம். என்ன சார், என்னாச்சு? சென், ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் இந்த பக்கம் வந்தோம், ஒயனோட வீடு இதுதான் சொன்னாங்க, அதான். ஒயன் ரொம்ப ஃப்ரெண்டு எங்களுக்கு, அதான். எப்படி சார்? நான் ரொம்ப நல்லா சமாளிக்கிறேன் என்னை விட. ஓ அப்படியா? அப்புறம் இவன் என்ன படிக்கிறா? நானா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சார், இப்போ தான் போயிருக்கேன். அப்படியா? ஓகே. அங்கிள் எங்க ஆண்டி? அவர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. இப்போ பிறந்து கொஞ்ச நாள்லேயே அவர் போயிட்டார். ஐயோ சாரி ஆண்டி. அட இருக்கட்டும்ப்பா, நீ எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குப்பா. என் பொண்ணு இல்லாமல் போயிட்டா,
அவள் வேலைக்கு தான் போயிருக்கா. அப்படியா? ஓ ஓகே, நாங்கள் கம்பெனிக்கு தான் போகிறோம், போகும்போது பார்த்துப்போம். சரிப்பா. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? சரி. சார், எப்படா ஸ்டார்ட் பண்ணுறது? சார், ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே தெரில. அது உன்னை எது கூப்பிட்டு வந்தேன்? ஏதாச்சும் சொல்லு. என்ன தம்பி, அது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைம்மா. ஒயன் மேம் மேரீடுன்னு சொன்னாங்க, பேபி கூட பார்த்தோம். என்ன, ஒரு கல்யாண ஃபோட்டோ கூட இல்லை? எப்படி சார்? இதுதான் அவனை பிஏவாக வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். அப்போ 2 பேர் ஃபேஸும் ஒரு மாதிரி ஆகுது. விடுப்பா, அந்த கதையை பற்றி எதுக்கு பேச? என்னம்மா, என்னாச்சு? ஏதோ தப்பாக கேட்டோமா என்ன? சாரி. இல்லைப்பா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து. என்னாச்சுமா? எதுக்கு அழுகுறீங்க? இங்கே பாருங்கள், பெரியவங்க அழுதா எனக்கு பிடிக்காது, தாங்காது, ப்ளீஸ் அழுகாதீங்க. ஆமாம்மா, எதுக்கு அழுகுறீங்க? விடுங்க. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்கம்மா, அந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம். இல்லைப்பா, சொல்கிறேன். ஸோ ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா போட்டுடலாம், ஒரு 1 ஹவருக்கு உட்காந்து முக்கி நான் வந்து போட்டுருவேன் ஒரு வீடியோவாக. பட் எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ரொம்ப அடைக்குதுடா. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போ கிளம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து சீக்கிரம் போட்டுறேன், ஓகே? ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபிள் யூ.